ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலையாள மக்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான நாள்னு சொல்லணும். இன்னைக்கு ஓணத்தோட கடைசி நாளான இன்னைக்காவது சரி சத்யா மீல்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக எண்டே கேரளம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு ஓணம் சத்யா மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் அ மீல் ஃபார் டூ. ஸோ 2 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அட்டைப்பொட்டியில் சூப்பராக ஒரு 3 லேயரில் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மீல்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு, அப்படி இந்த சத்யா மீலோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எத்தனை வகையான பொருட்களை இந்த மீல் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே சில சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் தென்படுது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ திறந்து பார்த்தோம்னா அதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா உப்பேரின்னு சொல்லக்கூடிய நேந்திரன் சிப்ஸ், அதுக்கப்புறமா சக்கரை வரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பலாப்பழம் அண்ட் சுகர் கோட்டிங் போட்ட ஒரு ஸ்வீட் ஐட்டம். அதுக்கு அடுத்ததாக சக்கை வறுத்தது. ஸோ இதுவும் பலாப்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதுக்கு அடுத்ததாக மிதக்கு வத்தல், ஒரு டைப் ஆஃப் வத்தல். ஓகே, அடுத்த பாக்ஸ் திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இது கலர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, ஆல்மோஸ்ட் இது மோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், மோர் கறி அப்படின்னு சொல்லக்கூடிய மோர் குழம்பு. எஸ், ஓகே. ஸோ மோர் குழம்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது கேரளா ரசம். இது நம்ம தமிழ்நாட்டு ரசம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அது கேரளா ரசம்னு சொன்னேன். அதுக்கு அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான். ஓகே, பிரதமன்னா பாயாசம். ஸோ பிரதமன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஓகே, இதுவும் ஏதோ ஒரு ஸ்வீட்டு தான். இது அடப்பிரதமன். ஓகே, உள்ளே அந்த க்யூபாக கட் பண்ணி போட்டு அந்த அடைன்னு சொல்லக்கூடிய அந்த அடை போட்ட அடப்பிரதமன். ஓகே, இது அடுத்த ஸ்வீட் வெரைட்டி. கொஞ்சம் நிறையவே ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இது பாலடை பிரதமன், அப்படின்னா பாலடை பாயாசம், இல்லைனா பிங்க் பாலடை பாயாசம், எப்படி வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும். ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுவும் ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான். இது பருப்பு பிரதமன், அதாவது பருப்பு போட்ட பாயாசம். பருப்பு பாயாசம் தான் பருப்பு பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, இது கேரளா ஸ்டைல் வறுத்து அரைச்ச சாம்பார். கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு சாம்பாரை. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மோர். ஓகே, முதல்ல கொடுத்ததும் மோர் தான். இது பிளெயினாக ஒயிட் மோர். ஓகே, அதுக்கு அடுத்ததாக ஆஸ் யூஷுவல் 2 பாக்ஸில் ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்ப்போம். ஓகே, இது கேரளாவோட மட்டை ரைஸ், பெருசாக இருக்கும் இல்லையா கேரளா ரைஸ். ஸோ இது மட்டை ரைஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ரைஸ், ஒயிட் ரைஸ் நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம் இல்லையா அது. ஸோ அது பிடிச்சவங்க அது சாப்பிடலாம், இது பிடிச்சவங்க இது சாப்பிடலாம். ஸோ பேசிக்கலி 2 பேர் சாப்பிடலான்றதுனால ஒரு பாக்ஸ் நிறையா கேரளா ரைஸும் இன்னொரு பாக்ஸ் நிறையா நார்மல் ரைஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இது 2 பூவன் பழம் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக பூவன் பழம் பாயாசம் அண்டு பப்படம் போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல், ஒரு சம்பிரதாயம். அந்த மாதிரி தான் செய்யணும், அப்படி தான் சாப்பிடணும். மேபி இதுக்குள்ளே பப்படம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், நொறுங்கிருச்சு, பட் இருந்தாலும் பப்படம் கொடுத்துருக்காங்க. ஸோ காற்று போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பதத்து போகாமல் இருக்கிறதுக்கு நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த லேயர், 3rd லேயருக்கு போயிட்டோம். இங்கே தான் நம்மளோட சைட் டிஷ் எல்லாமே காத்துட்ருக்கு. ஸோ 2 பேருக்கான மீல்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் 2 டப்பாவுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஸ்பெஷலான பேக்கிங்காக இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்ட சம்மந்தின்னு சொல்லக்கூடிய துவையல். ஸோ இது தேங்காய் போட்ட ஒரு விதமான துவையல். அதுக்கு அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு, பயறு இதெல்லாம் சேர்த்து செஞ்ச எரிசேரின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ். அடுத்ததாக இது பேர் பைனாப்பிள் பச்சடி. இது பைனாப்பிள், தயிர், இன்னும் ஒரு சில பொருள் சேர்த்து செய்யக்கூடிய பச்சடி. அடுத்ததாக ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஓலன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய், தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பருப்பு நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பும் நெய்யும் கலந்து வச்சுருக்காங்க. ஸோ இது சாப்பாட்டில் பிணைச்சி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக சேனக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய காலன் அப்படிங்கிற டிஷ். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோசும் பாசி பயிரும் போட்ட தோரன்னு சொல்லக்கூடிய பொரியல். அண்ட் இது நம்ம எல்லாருக்கும் ஸ்பெஷல்னு சொல்லலாம், அவியல். ஸோ இந்த எல்லா வெரைட்டியுமே இந்த ஒரு சின்ன பாக்ஸில் அடங்கியிருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா குட்டியாக நிறைய பாக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்காய் ஊறுகாய் இருந்துச்சு. அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகு சம்மந்தின்னு சொல்லக்கூடிய ரெட் சில்லி போட்டு அரைச்ச துவையல். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குக்கம்பர் பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் பச்சடி இருந்துச்சு.
அண்ட் கடைசியாக இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இஞ்சி அண்ட் புளி காம்பினேஷன். எஸ், இஞ்சி புளி இது நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 2 கப் ஆஃப் தயிரும் கொடுத்துருந்தாங்க. எஸ், இதோட இந்த ஒரு பாக்ஸ் வந்து எம்டி ஆயிடுச்சு. அண்ட் இது கூட 2 வாழை இலையும் கொடுத்துருந்தாங்க. நான் முன்னாடியே காட்டியிருப்பேன். ஸோ எஸ், ஓணம் சத்யா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழை இலையில தான் அது சர்வ் பண்ணணும். ஒரு ஆர்டரே இருக்குது அது சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி எந்த ஆர்டரில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஃபரல் ஃபோட்டோ தான் இது. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சு நானும் நல்லா திருப்தியாக ஓணம் சத்யா மீல்ஸை சாப்பிட்டாச்சு. ஸோ உங்களில் நிறைய பேரும் கண்டிப்பாக இன்றைக்கி ஓணம் சத்யா மீல் சாப்பிட்ருப்பீங்க. இல்லைனா நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் மலையாள மக்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.